ஸோ சீஸ் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து நான் ஒரு 1 கப் மைதா, கிரேட்டட் சீஸ், கொஞ்சம் உப்பு, அப்புறம் வந்து தேவைக்கேற்ப பச்சை மிளகா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்கு, அப்படி எக் இல்லைன்னா தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி வந்து எக் ஆட் பண்ண போகிறேன். ஸோ எக் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்து இப்போ கொஞ்சம் தண்ணி போட்டு கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். இது வந்து இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். இப்போது இந்த மாதிரி ஒரு சின்ன பால் இதுலேருந்து எடுத்துட்டு, இப்போது இது ஆல்ரெடி இதில் வந்து செட்டார் சீஸ் போட்டிருக்கோம். இப்போ இது வந்து மொசரல்லா சீஸ் வச்சுருக்கேன். ஸோ இது கொஞ்சோண்டு இதில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை மூடணும். மூட வரலைன்னா கொஞ்சம் மாவு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சீஸ் பால் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஃபைனலாக ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு வாட்டி காமிக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு, ஆல்ரெடி இதில் செட்டார் சீஸ் போட்டிருக்கோம். இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன். இதில் வந்து இது மொசரல்லா வந்து போட்டிருக்கேன். இப்படி பண்ணிவிட்டு இது ரோல் பண்ணிவிட்டு, ஸ்டிக்கியாக இருந்ததுன்னா இந்த மாவு கொஞ்சம் இதில் தேய்ச்சிட்டு இதில் ரோல் பண்ணிட்டீங்கன்னா அப்படி உங்களுக்கு சப்போஸ் எட்ஜு இந்த மாதிரி ஆச்சுன்னா லேசாக தண்ணி தொட்டு இந்த எட்ஜு மட்டும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சீஸ் பால்ஸ் ரெடி. இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணுறது மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் விட்டு, இதில் வந்து கொஞ்சம் ஆல்ரெடி வந்து இவ்வளோ தான், இந்த சூடு தான் இருக்கணும். ஏன்னா ரொம்ப சூடு இருந்ததுன்னா அதுக்கப்புறம் வந்து அது விரிஞ்சு போயிடும். அதே மாதிரி அட் அ டைம் 2-3க்கு மேலே போடாதீங்க. இதை ஃபுல்லாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம பொரிக்க போகிறோம். ஸோ ஸ்லோவாக ப்ரௌன் ஆகுது, பொறுமையாக ஃப்ரை பண்ணணும். நல்ல ஹீட்டில் ஃப்ரை பண்ணிங்கன்னா சீஸ் வந்து வெளியில் மெல்ட் ஆகி வெளியில் வந்துடும். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகுது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த சீஸ் லேஸாக வெளியில் வந்திருக்கு. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக ஃப்ரை பண்ணணும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த ஃபஸ்ட் பேட்ச் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ அடுத்தது பார்க்கலாம்.